ராஜசேகரன் சார் வணக்கம். வணக்கம் ராஜசேகரன் சார், சென்னையில் ஒரு 16 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது சார். ரொம்ப அதிகமான தொகுதிகள் இருக்கக்கூடிய ஒரே ஒரு இது சென்னை பெருநகரம் தான். 16 தொகுதிகள் இருக்கு. இதை விட அதிகமான சட்டமன்ற தொகுதி இருக்கக்கூடிய மாவட்டம் சேலம் மாவட்டம் தான். இந்த ரெண்டு மட்டும்தான் ரொம்ப அதிகமான சட்டமன்ற தொகுதிகள் இருக்கக்கூடிய பகுதி சார். சென்னையை பொறுத்தவரை போலிங் ஓரளவு கணிசமாகவே நடந்திருக்கிறது. ஓரளவு ரொம்ப கம்மியாக நடந்திருக்குதுன்னா மயிலாப்பூர் அளவில் தான். அந்த மயிலாப்பூரில் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மீதி எல்லா இடத்துலையுமே ஒரு 80% பக்கம் டச் பண்ணியிருக்கிறாங்க சார். இந்த 80% அப்படிங்கிறது சென்னையில் ரொம்ப நார்மலாக இருக்கிறது தானா, இல்லை இந்த முறை ஓரளவு போலிங்கில் ஏதாவது கொஞ்சம் ஓவர் ஸ்பீட் பார்க்க முடிஞ்சதா சார்? வணக்கம் அரவிந்த். நான் எனக்கு முன்பு பேசிய இளங்கோவன் ராஜசேகரன் மற்றும் நம்ம வெளியூர்ல இருந்து பேசின எனக்கு முன்பு பேசினவர் 2 பேருமே நிறைய கருத்து வச்சுட்டாங்க. இந்த எஸ்ஐஆர் பத்தியும் இந்த வாக்கு சதவீதத்தை பத்தியும். அதை நான் அப்படியே ரிப்பீட் பண்ணல, நான் அவங்க சொன்னது அப்படியே வழிமொழிகிறேன். ஆனா என்னுடைய குறை என்னன்னா, என்னுடைய ஆதங்கம் 15% வாக்காளர்கள் ஏன் வாக்களிக்கவில்லை? தேர்தல் ஆணையம் தன் கடமையிலிருந்து தவறிவிட்டதா? 100% வாக்காளர்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதுதான் தேர்தல் ஆணையத்தின் பணி. அதை தான் அவர்கள் முன்னெடுத்து செயல்பட்டிருக்க வேண்டும். அதில் தேர்தல் ஆணையம் தவறிவிட்டது. ஒன்று. இரண்டாவது, சென்னையில் மட்டுமல்ல, இந்த 85% வாக்காளர்கள் வாக்களித்திருப்பது வரவேற்கத்தக்கது. உண்மையிலே இது ஒரு குட் சைன் ஃபார் டெமோக்ரஸி. அதாவது அவங்க பிரான்சைசிய அவங்க டியூட்டியை செய்யும் போது உண்மையிலே கடமை தவறாமல் வருகிறார்கள் அப்படின்றது ஒரு விஷயம் நடந்துச்சு. இதுக்கு நான் ஒரு காரணம், என்னுடைய ஒப்பீனியன், எஸ்ஐஆர் என்பது ஒரு ஆதார் கார்டு மாதிரியும் ஒரு ரேஷன் கார்டு மாதிரி ஒரு பாஸ்போர்ட் மாதிரி அப்படின்ற மாதிரி ஒரு டாக்குமெண்டா இத ஓட்டர் ஐடிய அவங்க எல்லாரும் நினைச்சிருக்காங்க. அதனாலதான் அந்த வாக்கை செலுத்தி விட்டு அந்த அவங்களுடைய வாக்கை ரிமூவ் ஆயிடுச்சுன்னா இதனால பின்விளைவுகள் பயங்கரமா இருக்குமோ அப்படின்னு ஒரு பயத்துல கூட எல்லாரும் வெளிநாட்டுல இருந்து கூட ஓட்டு போட்டுறதா நான் நினைக்கிறேன். இது வந்தவங்க எல்லாரும் ஒரு நடிகருக்கு போட்டிருக்கலாம், இல்ல திமுக போட்டிருக்கலாம், அதிமுக போட்டிருக்கலாம். ஆனா நான் நேற்று ஒரு 5 மணிக்கு நேற்று என்னுடைய எக்ஸ் தளத்துல பதிவிட்டேன். 80 to 90% போலிங் வந்துச்சுன்னா அது ஆளுகின்ற திமுகவுக்கு சாதகமாக தான் அமையும் என்று நான் பதிவிட்டேன். சரி. அதுல ஒரு நிறைய பேர் அதுல வியூஸ் பார்த்திருக்காங்க, நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க, விமர்சனம் பண்ணிருக்காங்க. என்னுடைய கட் ஃபீல் ஆர் என்னுடைய தாட் ப்ராசஸ் என்னன்னா, திமுகவோட ஓட் பேங்க், ஓட் ஷேர், அந்த அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் அது அப்படியே இன்டாக்டா தான் இருக்குது. ஓகே. எடப்பாடி அதிமுகவோட ஓட் ஷேர், அப்புறமா பாஜகவோட ஓட் ஷேர் அது இன்டாக்டா தான் இருக்குது. அதுல இருந்து எந்த ஓட்டும் எந்த வேற ஒரு கட்சிக்கு போக வாய்ப்பு இல்லை, போகவும் மாட்டாங்க. ஏன்னா காலகாலமா உதயசூரியனுக்கும் கை சின்னத்திற்கும் ரெட்டலைக்கும் தாமரைக்கும் பானைக்கும் வாக்களித்தவர்கள் ஓவர் நைட்ல ஒரே வாரத்துல வேற ஒரு சின்னத்துக்கு போடுவாங்கன்றது எனக்கு உடன்பாடு இல்ல, நம்பிக்கையும் கிடையாது. ஓகே. சோ இந்த வாக்காளர் புதுசாக சேர்க்கப்பட்ட வாக்காளர்கள் என்னுடைய கணிப்பு, அதாவது ரூரல் ஏரியாஸ்ல, அதாவது சென்னை சிட்டி மற்றும் கோயம்புத்தூர், சேலம், திருச்சி, மதுரை இதெல்லாம் தவிர்த்து இந்த கிராமப்புறங்கள்ல மாவட்டங்கள்ல ஒரு 10% இந்த புதுசா வந்த வாக்காளர்கள் நடிகர் கட்சிக்கு, விஜய் கட்சிக்கு வாக்களித்திருக்கலாம். அதனால எந்த பாதிப்பும் வராது. ஏன்னா பிரீவியஸா வாக்களித்து 78%, 74% தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது எலெக்ஷன் கமிஷன். சோ அந்த 25% வாக்கு போடாதவங்க எஸ்ஐஆர்ல நீக்கப்பட்டவர்கள். சோ இந்த 15% தான் ஒரிஜினல் வாக்கு. சோ இந்த ஓட்டிங் பேட்டர்ன் காலங்காலமா இருந்திருக்குது. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த எஸ்ஐஆர்ல நீக்கப்பட்டதுதான் நம்ம ஓட்டு போடலன்னு பேசிட்டு இருக்கோம். ஆனா சென்னையில 55-60% தான் வந்திருக்கும். இப்போ ஒரு 80% வந்தது. டெஃபினட்டா ஒரு புதிய வாக்காளர்கள் சேர்க்கை. அதனால எந்த ஒரு கட்சிக்கும், 2 பெரிய கட்சி கூட்டணிக்கும் பாதிப்பு ஏற்படும் என்று நாம் நினைப்பது தவறு. ஓகே சார். ஓகே.